லாசரையும் வரவேற்போம். Hallelujah. 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 Even this morning with great joy I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Our God is the one who hears our prayers. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் செவி சாய்க்கிறவராய் இருக்கிற தேவன். Also he answers our prayers. அது மாத்திரமல்ல நமக்கு பதில் தருகிறவராகவும் இருக்கிறார். That is the greatest hope we have today. அதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. Even for this morning's meditation, இந்த காலை தியானத்துக்கென்று let us turn our Bibles to Psalm 17 and verse 1. 17ஆம் சங்கீதம் முதல் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Psalm 17 and verse 1. 17ஆம் சங்கீதம் முதலாம் வசனம். Hear a just cause, O Lord, give heed to my cry, give ear to my prayer, which is not from deceitful lips. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலுக்கு கவனியும், கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். Here David, he cries out to the Lord and he says, இங்கே தாவீது, Lord, heed my cry, give ear to my prayer. இங்கே தாவீது தேவனை நோக்கி அழுது முறையிட்டு அவர் சொல்லுகிறார், என் கூப்பிடுதலை கவனியும், என் உதடுகளிலிருந்து பிறப்பிக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். Why did he pray like that? ஏன் தாவீது அப்படியாய் ஜெபித்தார்? If you read the whole Psalm 17, 17ஆம் சங்கீதத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்களேயானால் we can understand that once David went through a great predicament. தாவீது ஒரு இக்கட்டான நெருக்கமான ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். All his enemies all together, they rose up against him to destroy him. அவருடைய சத்துருக்கள் ஒன்றுமொத்தமாய் எல்லாருமாய் சேர்ந்து அவனை அழிக்கும்படி திட்டமிட்டார்கள். Verse 9 to verse 12, there he explains the dejection, the anxiety in his heart. 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அவர் எப்படியாய் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், தன்னுடைய இருதயத்தில் எப்படியாய் கலங்கி போய் இருக்கிறார், சத்துருக்கள் எப்படியாய் சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர் விளக்குகிறார். There he says, அங்கே அவர் சொல்லுகிறார், my deadly enemies have surrounded me. என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞர்கள் எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Oh, they have hardened their hearts against me. தங்களுடைய இருதயத்தை எனக்கு விரோதமாக கடினப்படுத்தி இருக்கிறார்கள். They speak proud words against me. எனக்கு விரோதமாக பெருமை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். Like a fierce lion, they are waiting to tear me apart. கெர்ச்சிக்கிற பீறுகிற சிங்கத்தை போல என்னை பீறும்படி வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். So determined to push me into my grave. என்னை குழியிலே பாதாளத்தில் தள்ளும்படி தீர்மானித்திருக்கிறார்கள். So David says, in that fearful and hopeless situation only, அப்படிப்பட்ட பயம் நிறைந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் தாவீது சொல்லுகிறார், cries out to the Lord with tears and he says, கண்ணீரோடு கூட ஆண்டவரை பார்த்து அழுது அவர் சொல்லுகிறார், hear my just cause, O Lord. கர்த்தாவே என்னுடைய நியாயத்தை கேட்டருளும் ஆண்டவரே. Give me justice, give me protection and deliverance. எனக்கு நியாயத்தை தந்து, எனக்கு பாதுகாப்பை தந்து, எனக்கு விடுதலையை தாரும். 3 verses we are going to read from that psalm. அந்த சங்கீதத்திலிருந்து 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Verse 1 he says, முதலாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், hear a just cause, O Lord, give heed to my cry, give ear to my prayers. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். Verse 5, 5ஆம் வசனம், there he says, uphold my steps in your path that my footsteps may not slip. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். Psalm 17 and verse 8, 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், keep me as the apple of your eye. கண்மணியைப் போல என்னை காத்து நடத்தும். Hide me under the shadow of your wing. That is in the 9th verse in Tamil. 9ஆம் தமிழிலே 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதி, மறைவான உம்முடைய சட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றும். So he says, Lord, cover me under the shadow of your wings. ஆண்டவரே மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். So 3 things he is praying for. 3 காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். First he says, hear me, Lord. முதலாவது எனக்கு செவி கொடும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். Then he says, uphold me, Lord. இரண்டாவது என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். Then he says, keep me and hide me. மூன்றாவது என்னை மறைத்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். Did God hear the prayer of David?
David. தாவீதுனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்தாரா? Yes, in Psalm 34 and verse 4 he says, சங்கீதம் 34 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், I sought the Lord and he heard me and delivered me from all my fears. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். He received a divine assurance of God's answer. தேவனுடைய பதிலின் நிச்சயத்தை, தெய்வீக நிச்சயத்தை அன்றைக்கு அவர் பெற்றுக்கொண்டார். What assurance did he receive? என்ன நிச்சயத்தை அன்றைக்கு அவர் பெற்றுக்கொண்டார்? The Lord had heard my prayers. கர்த்தர் என்னுடைய ஜெபங்களுக்கு செவி He had கொடுத்திருக்கிறார். delivered me from all my fears. என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். Not only God gave him protection in this world, இந்த உலகத்தில் இம்மையில் மாத்திரம் தேவன் தாவீதுக்கு பாதுகாப்பை but தரவில்லை, also he gave him an eternal assurance of his protection even in eternity. அவருடைய பாதுகாப்பின் நித்தியத்தின் நிச்சயத்தையும் தாவீதுக்கு In தந்தருளினார். Psalm 17 and verse 15 he says, சங்கீதம் 17:15 அவர் சொல்லுகிறார், As for me, I shall behold your face in righteousness, and I will be satisfied with your likeness when I awake. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். So in both the world, in this world as well as in the world to come, God gave an assurance of protection and safety for David. ஆக தாவீதுக்கு ஆண்டவர் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பாதுகாப்பின் நிச்சயத்தை தந்தருளி அவனை பாதுகாத்து காப்பாற்றினார். In this world, he said, God has delivered me from all my fears. இந்த உலகத்துல இம்மையிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். Not only that, அது மாத்திரமல்ல, I will open my eyes and I will see him in righteousness. நான் விழிக்கும் போது அவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறார். I will enter eternity with joy. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நித்தியத்துக்குள் நான் பிரவேசிப்பேன். What a great privilege it is. எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அது. Even today, like David, you may be going through difficult and tough times. இன்றைக்கும் தாவீதை போல ஒருவேளை நெருக்கத்தினூடாய் கடினமான பாதையினூடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். So many problems might have come against you. ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கலாம். Evil men might have risen up against you. பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். Adversaries and trials might have come against you. எதிரடையான சூழ்நிலைகள், சோதனைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். Your justice may be denied for you also. உங்களுடைய நியாயம் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். Today, just like David, we are going to pray with these 3 points. இந்த 3 குறிப்புகளை கொண்டு தாவீதை போல நாமும் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். Hear me, Lord. எனக்கு செவி கொடும் ஆண்டவரே. Uphold me, Lord. என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. Keep me, Lord. என்னை மறைத்து காப்பாற்றி அருளும். Hallelujah. Hallelujah. What are those 3 things? இந்த 3 காரியங்கள் என்ன? Hear me, Lord. எனக்கு செவி கொடும் ஆண்டவரே. Uphold me, Lord. என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. Keep me, Lord. என்னை மறைத்து My காப்பாற்றும். dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர with all சகோதரிகளே, confidence I can tell you, your prayer will not be despised. முழு நிச்சயத்தோடு நான் சொல்ல முடியும், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படவே படாது. Because our God is the one who hears our prayers. காரணம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். Psalm 102 and verse 17 says, சங்கீதம் 102:17 இப்படியாய் சொல்லுகிறது, He has regarded the prayer of the destitute and has not despised their prayers. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். So he will not despise your prayer. ஆக உங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவதே இல்லை. Oh, he will surely help you in the time of your predicament. நிச்சயமாகவே உங்களுடைய நெருக்கத்தின் இக்கட்டின் நேரத்திலே அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். Firstly, what did he pray for? முதலாவது என்ன காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார்? David said, Lord, you hear me. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே எனக்கு நீ செவி கொடும். Psalm 17 and verse 2. சங்கீதம் 17:2 He prays, அவர் இப்படியாய் ஜெபிக்கிறார், Hear a just cause, O Lord, give heed to my cry, give ear to my prayer, which is not from deceitful lips. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். 6th verse. 6ஆம் வசனம், I called upon you, for you will answer, O God, incline your ear to me, hear my speech. தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில்
நீர் எனக்கு பதில் அருள்வீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். So with confidence he says here, ஆக நிச்சயத்தோடு முழு நிச்சயமாய் அவர் இங்கே சொல்லுகிறார், Lord, you will hear me. ஆண்டவரே நீர் எனக்கு பதில் தருவீர். Hallelujah. ஹalleluya. In English it is more beautiful. ஆங்கிலத்தில் இன்னும் அழகாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று in Tamil we read like that. தமிழ்ல எப்படியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வாசக, நீர் எனக்கு செவி கொடுப்பீர், செவி கொடுக்கிறீர். செவி கொடுக்கிறீர், you are answering my prayers, he is saying like that. But in English it is more emphatic. It says you will answer my prayer, which means நிச்சயமாகவே என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர், பதில் கொடுத்தீர். So there is a confidence in that, in that statement. ஆக அவருடைய வார்த்தைகளிலே அங்க முழு நிச்சயமாய் தைரியமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So he is not telling எனக்கு கொடுக்கலாம், ஜெபத்தை கேட்கலாம், you might answer me, you might not answer me. That is not how he prayed. ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், ஒருவேளை ஜெபத்தை கேட்டாலும் கேட்பார், அந்த மாதிரி சந்தேக எண்ணத்தோடு கூட ஜெபிக்கவில்லை. நிச்சயமாய் அவர் ஜெபிக்கிறார். எனக்கு செவி கொடுப்பீர், எனக்கு நீர் செவி கொடுப்பீர் என்று ஜெபிக்கிறார். You will answer me. எனக்கு நீர் பதில் அளிப்பீர் என்று You ஜெபிக்கிறார். will answer me. நீர் எனக்கு நிச்சயமாய் பதில் அளிப்பீர். I just wondered in my heart, என்னுடைய இருதயத்தில் நான் இப்படி யோசித்து how he பார்த்தேன், was able to pray so confidently with so much faith that God will answer my prayer. எப்படியாக தாவீதால் முழு நிச்சயத்தோடு கூட விசுவாசத்தோடு கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு பதில் அளிப்பார் என்று அவரால் ஜெபிக்க முடிந்தது. The reason is, காரணம் என்னவென்றால், there is two reasons for that. அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது. In his prayer he prayed that prayer with a clean conscience. அவருடைய ஜெபத்திலே சுத்த மனசாட்சியோடு கூட அவர் ஜெபிக்கிறார். Second, இரண்டாவது, he prayed fervently to the Lord. விடாப்பிடியாய் ஊக்கமாய் அவர் ஜெபிக்கிறார். These two qualities you can find in the prayer of David. இந்த ரெண்டு தகுதிகளை தாவீதினுடைய ஜெபத்திலே நாம் பார்க்க So முடியும். when he prayed, he prayed with a clean conscience. ஆக அவர் ஜெபிக்கும்போது சுத்த மனசாட்சியோடு கூட அவர் That ஜெபிக்கிறார். is why in Psalm 17 and verse 2 he begins like this. ஆகவே தான் சங்கீதம் 17:2 இப்படியாய் அவர் ஆரம்பிக்கிறார், Here a just cause. என் நியாயத்தை நீர் கேட்டருளும். That is to say, அதனுடைய அர்த்தம் என்ன? Lord, in my prayer there is a just cause. என்னுடைய ஜெபத்திலே நியாயம் இருக்கிறது ஆண்டவரே, நியாயமான காரியம் இருக்கிறது. Oh, I am not praying for something, Lord, that there is injustice or there is deceit. ஏதோ அநியாயமான காரியங்களுக்காக, கபடான காரியங்களுக்காக நான் ஜெபிக்கவில்லை. In my thing, in my cause, there is a just cause for me. என்னுடைய காரணம் நியாயமான காரணமா இருக்கிறது. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர when சகோதரிகளே, our thing is a just cause before the Lord, surely the Lord will hear our prayer and he will answer. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய காரணம் நியாயமா இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் செவி கொடுத்து பதில் தருவார். That is why he was boldly able to say, you will answer me. நீ பதில் கொடுத்து தான் ஆகணும். You have to answer me. ஆகவே தான் தாவீது தைரியமாய் ஜெபிக்கிறார், நீ பதில் தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பதில் தருவீர். நீ பதில் தருவீர் என்று ஜெபிக்கிறார். So that confidence was in him because he knows he is praying with a clean conscience. ஆக இந்த ஒரு நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது. காரணம் என்னன்னா, சுத்த மனசாட்சியோடு கூட அவர் ஜெபிக்கிறார். Hallelujah. Hallelujah. That is why in verse 3 he says, ஆகவே தான் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், you have tested my heart, you have visited me in the night, you have tried and found nothing. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து அதை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். See how confidently he says, பாருங்க எவ்வளவு நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார், my cause is a just cause. என்னுடைய காரணம் நியாயமான ஒரு I காரணம். am praying with a clean conscience. சுத்த மனசாட்சியோடு கூட நான் ஜெபிக்கிறேன். Lord, you have tested my heart. ஆண்டவரே, நீர் என்னுடைய இருதயத்தை பரிசோதித்து In பார்த்திருக்கிறீர். night you have tried my heart. ராக்காலங்களிலே அதை விசாரித்திருக்கிறீர். Oh, you have found nothing wrong you have found there. என்னை புடமிட்டு பார்த்தும் அதில் ஒன்றும் காணாதிருக்கிறீர். Therefore the psalmist had a confidence, a faith. ஆகவே தாவீதுக்குள்ள ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம் இருந்தது. The Lord will answer me. ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார். Because he knew the God whom he is serving is a holy God. அவர் ஆராதிக்கிற சேவிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை தாவீது அறிந்திருந்தார். He is not only an almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, He is a holy God. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Oh, when we seek the Lord with a clean heart, with a just cause,
surely he answers. சுத்த மனசாட்சியோடு நியாயமான காரணத்தோடு கூட நாம் அவரை தேடும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். Psalm 51 and verse 10 when you read, சங்கீதம் 51:10 நீங்கள் வாசிக்கும் போது David says, Lord, create in me a clean heart, O God. தாவீது சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. In Psalm 66 and verse 18 he says, சங்கீதம் 66:18 அவர் சொல்லுகிறார், if I regard iniquity in my heart, the Lord will not hear. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தையை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். John 9 and verse 31 says, யோவான் 9:31 சொல்லுகிறது, oh, if we are when we have and God does not listen to the sinners. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்பதை நாம் So அறிந்திருக்கிறோமே. David knew this fact already. ஆக தாவீது இந்த உண்மையை சத்தியத்தை ஏற்கனவே அவர் அறிந்து Lord, வைத்திருந்தார். when I come before you with a clean conscience, you will hear me. ஆண்டவரே, சுத்த மனசாட்சியோடு கூட உமக்கு முன்பாக வரும்போது நிச்சயமாகவே நீர் பதிலளிப்பீர் என்று So அறிந்திருந்தார். before we pray, my dear brothers and sisters, ஆக நாம் ஜெபிக்கிறதற்கு முன்பாக எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, first thing we should do is, முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், is my cause a just cause? என்னுடைய காரணம் நியாயமான ஒரு காரணமா என்பதை அறிந்திருக்க Is வேண்டும். my prayer in accordance with the word of God? என்னுடைய ஜெபம் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒத்து போகிறதா என்பதை அறிந்திருக்க Is வேண்டும். my heart a clean heart? என்னுடைய இருதயம் சுத்த இருதயமா இருக்கிறதா என்பதை நாம் அறிந்திருக்க If வேண்டும். it is so, the Lord will hear. There is no other way. அப்படியா இருக்கமே ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் அளிப்பார். பதில் அளிக்காமல் இருக்கவே He மாட்டார். will deliver you from all your fears. எல்லா பயத்துக்கும் அவர் உங்களை நீங்களாக்கி You will விடுவிப்பார். see his hand intervening for you. உங்களுக்காக உங்கள் நிமித்தமாய் உங்கள் சார்பாய் அவருடைய கரம் குறுக்கிடுகிறதை நீங்கள் You பார்ப்பீர்கள். will see his mighty hand doing a miracle for you. அவருடைய வல்லமையுள்ள புயம் உங்களுக்காக அற்புதம் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Not only clean heart, சுத்த இருதயம் மாத்திரமல்ல, but he also says, அவர் தாவீது என்ன சொல்லுகிறார், when I pray, I do not pray with the deceitful lips. நான் ஜெபிக்கும் போது கபடற்ற உதடுகளோடு கூட நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. ஹalleluya. What do you mean by deceitful lips? கபடற்ற உதடுகள் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? Deceit, deceit means, there is no connection between the heart and the mouth. கபடற்ற என்று சொல்லும்போது இருதயத்துக்கும் வாய்க்கும் எந்த விதமான சம்மதமே இல்லாத ஒரு காரியம். That is to say, one thing will be in the heart and another thing will be in the lips. அதனுடைய அர்த்தம் என்ன? இருதயத்துல ஒரு காரியம் இருக்கும், உதடுகளிலே வேற ஒரு வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். Mouth will be praying, வாய் ஜெபித்து கொண்டிருக்கும், but the heart will be, away from the Lord. ஆனா இருதயமோ தேவனிடத்தில் எங்கேயோ விலகி தூரமா இருக்கும். That is called as the prayer of the Pharisee. அதுதான் பரிசேயர் ஜெபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. How the Pharisee will pray? பரிசேயர் எப்படி ஜெபிப்பாங்க? Oh Lord, bless him, oh Lord, bless this family, oh Lord. ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும். But in the heart of heart, openly, like a show, they will pray. அவங்களுடைய இருதயத்துல எல்லாருக்கும் வெளியரங்கமா காமிக்கிற மாதிரி அவங்க ஜெபிப்பாங்க. வெளிப்படையில ரொம்ப எல்லாருக்கும் மாய்மாலமா எல்லாரையும் அப்படியே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு they will pray, oh Lord, bless them, oh Lord, this that then this. வெளியரங்கமான ஜெபம் அவங்களது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அப்படிதான் அவங்களுடைய ஜெபம் இருக்கும். But in their heart, ஆனா அவங்களுடைய இருதயத்துல இவன் அப்புறமா தீத்து கட்டுவோம், let us get rid of him later. ஆண்டவரே இவனை ஒழிச்சு கட்டுங்க, அப்படிதான் அவங்களுடைய இருதயம் ஆண்டவரை இருக்கும். ஒழிச்சு கட்டல, நான் அப்புறமா அவனை ஒழிச்சு கட்டிக்கிறேன். நான் அப்புறமா அவனை ஒழித்து கட்டுறேன். இப்போ எல்லாம் ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ. ஆனா இப்ப எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அவனை ஆசீர்வதிங்க அப்படின்னு நான் காட்டுட்டோம். Hypocritical prayer. மாய்மாலமான ஒரு ஜெபம். My brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர that is சகோதரிகளே, what a deceitful lips. அதுதான் கபடுள்ள ஒரு உதடுகள். One day a brother said, ஒரு நாள் ஒரு சகோதரன் சொன்னார், brother, I am praying for you daily. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர். I was very happy. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பாருங்க, பிறவி இருக்கு பாரு நமக்கு, to pray for us every day. பாரு, நமக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு பறவை இருக்குதே. I was very happy. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப I was சந்தோஷம். standing in the steps. நான் படியில நின்று He கொண்டிருந்தேன். quickly went down. வேகமா அவருக்கு கீழே இறங்கி போனார். When he went near the entrance, there was a sister by the name of Poomani Amma. பூமணி அம்மா அப்படின்ற ஒரு சகோதரி அங்க நுழைவாள்ல நின்றுட்டு She also இருந்தாங்க. said a praise the Lord to him. அவங்க பிரைஸ் லார்டையா அப்படின்னு அவங்களுக்கு To சொன்னாங்க. her also he said the same dialogue. அந்த அம்மாவை பார்த்தோம், அவர் அதே டயலாக் தான், உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தான் நான் ஜெபிக்கிறேன். அப்போதான் then only I thought for a while. அப்பதான் நான் சற்று யோசித்து ஒரு பார்த்தேன். நாள் நமக்கு ஜெபிக்கல. ஒரு நாளும் அவர் நமக்கு ஜெபிச்ச Not மாதிரி even இல்ல. one day he had prayed for ஒரு me. நாள் கூட அவர் எனக்காக ஜெபிச்ச மாதிரி இல்ல. That is to say, அதனுடைய அர்த்தம் என்ன? deceitful lips.
கபடுள்ள உதடுகள். There is no connection between the lips and the heart. உதடுக்கும் இருதயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இணைப்பும் இல்ல. But if our heart is clean, if our mouth is clean, ஆனா நம்முடைய வாய் நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்குமேயானால், surely the Lord will answer. கபடற்றதா இருக்குமேயானால் நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் கொடுப்பார். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக I visited one of my friends, Chitappa, my friend Henry's Chitappa. என்னுடைய நண்பனுடைய சித்தப்பாவை நான் சந்தித்தேன். He was waiting for a promotion from the government. அரசாங்கத்திலிருந்து ஒரு உயர்வுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். Very honest, upright man. ரொம்ப உண்மையாய் நேர்மையாய் நடக்கிற ஒரு மனிதர். Already was in a high position, but other promotions were denied for him. ஏற்கனவே அவர் உயர்ந்த ஸ்தானத்துல பதவியில தான் இருந்தார். ஆனா அதையும் தாண்டி அவருக்கு வர வேண்டிய உயர் பதவிகள் வராம இருந்தது. One day I asked him. ஆக ஒரு நாள் நான் அவரிடத்துல கேட்டேன், Uncle, you lived such a upright life. Are you discouraged? அங்கிள், நீங்க ரொம்ப உண்மையா உத்தமமா நியாயமா வாழ்ந்து இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க அது நிமித்தமா நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? For that he smiled and he said, அதற்கு அவர் சிரித்த முகத்தோடு அவர் சொன்னார், Never, I am never disappointed. I know one day the Lord will lift me. ஒரு நாள் நான் ஏமாற்றம் அடைந்ததில்லை, ஒரு நாள் நான் சோர்ந்து போகிறதில்லை, நிச்சயமா ஒரு நாள் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்பது எனக்கு தெரியும். Within 1 year he became the collector of Namakkal. ஒரு ஆண்டுக்குள்ளாகவே நாமக்கல்லுடைய கலெக்டராய் அவர் உயர்த்தப்பட்டார். And my dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, today when our heart is clean and our lips is decentless, பாருங்க, நம்முடைய உதடுகளிலே கபடற்றவர்களா இருக்கும்போது, இருதயத்திலே சுத்த மனசாட்சியோடு கூட இருக்கும்போது, the Lord will surely hear. ஆண்டவர் நிச்சயமாய் செவி கொடுப்பார். That is why he says, ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், Lord, you will hear me. ஆண்டவரே, நீ நிச்சயமாய் எனக்கு செவி கொடுப்பீர், You will hear me. நிச்சயமாய் எனக்கு பதில் அளிப்பீர். Even today, set right your heart today. இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக உங்க இருதயத்தை சீர்படுத்தி Today சரிப்படுத்திக் God கொள்ளுங்க. wants to answer you. ஆண்டவர் இன்றைக்கு உங்க ஜெபங்களுக்கு பதில் அளிக்கவே He விரும்புகிறார். wants to intervene. இன்றைக்கு உங்கள் சார்பாய் உங்கள் நிமித்தமாய் குறுக்கிட But விரும்புகிறார். whatever the Holy Spirit says, you obey that. பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதற்கெல்லாம் நீங்க He கீழ்ப்படியுங்கள். says, forgive someone, forgive that person. யாரையாவது மன்னிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறாரோ அவரை உடனடியாய் மன்னிங்க. Oh, you compromise with in certain thing, compromise. சில காரியங்களிலே சமரசம் செய்ய வேண்டுமா, அதை சமரசம் செய்து கொள்ளுங்க. Our prayer is going to be an effective one. நம்முடைய ஜெபம் உண்மையாகவே பலனளிக்க போகிற ஜெபமாய் இருக்க James 5 போகிறது. and verse 16 says, யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, confess your trespass to one another and pray for one another that you may be healed. The effective fervent prayer of the righteous man avails much. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. மிகவும் பலனுள்ளது. Amen. Why it is so effective? ஏன் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது? Comes out of a clean heart and it comes out of the lips where there is no deceit. கபடற்ற உதடுகள் நின்று சுத்த மனசாட்சியிலிருந்து சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கிறதா இருக்கிறது. Secondly, இரண்டாவது, here you see David also prayed fervently. ஊக்கமாய் ஜெபிக்கிறதை விடாப்பிடியாய் ஜெபிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். Again and again he is crying out to the Lord. மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரை நோக்கி அழுது கூப்பிடுகிறார். He says, Lord, hear me. ஆண்டவரே, நீர் எனக்கு செவி சாயும், என்னை கேட்டருளும். என்னை கேட்டருளும். Then he says, attend my prayer. என் விண்ணப்பத்திற்கு செவி கொடு. என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று சொல்லுகிறார். Then he says, Lord, I plead to you. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். Then he says, Lord, I incline your ears to me. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய சத்தத்துக்கு உம்முடைய செவியை சாய்த்தருளும் என்று சொல்லுகிறார். Then he says, hear my speech, O Lord. வார்த்தையை கேட்டருளும். என்னுடைய வார்த்தைகளை நீர் கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். Then he says, look upon me, O Lord. என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். Do not hide your face from me. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதிரும் என்று சொல்லுகிறார். Verse 2 he says, இரண்டாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், let my vindication come from your presence. உம்முடைய சந்ததியிலிருந்து என் நியாயம் வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறார். See how many expression he is using in that prayer. எவ்வளவாய் உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார் என்பதை பாருங்க. And again he is crying out to God. மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் அழுது முறையிடுகிறார். It is not a mechanical ritualistic prayer. ஏதோ சடங்காய் அவர் ஜெபிக்கவில்லை. Oh, but he கடமைக்காக, but he prayed with a fervent heart. கடமைக்காக அவர் ஜெபிக்கவில்லை,
ஊக்கமாய் உண்மையான இருதயத்தோடு அவர் ஜெபிக்கிறார். Without giving up fervently, he prayed. தளர்ந்து போகாமல் விடாப்பிடியாய் அவர் In ஜெபிக்கிறார். other words, we can say, வேறொரு வார்த்தைகள் சொல்ல when our வேண்டுமானால் prayer is a non-stop prayer, நம்முடைய ஜெபங்கள் விடாப்பிடியாய் விடாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது surely the Lord will hear that. நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். Not only our heart should be clean and our lips should be defectless, நம்முடைய உதடுகளிலே கபடில்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, இருதயத்திலே சுத்தமாய் இருப்பது மாத்திரமல்ல, but also persistently, fervently we have to pray. விடாப்பிடியாய் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். If you would take hold of the Lord persistently in prayer, surely you will shake heaven. ஆண்டவரை விடாப்பிடியாய் பிடித்துக்கொண்டு ஊக்கமாய் நீங்க ஜெபிப்பீர்களேயானால் நிச்சயமாகவே அந்த ஜெபம் பரலோகத்தை அசைக்கிறதா இருக்கும். Because Matthew 11 and verse 12 says, காரணம் மத்தேயு 11:12 சொல்லுகிறது, Jesus said, from the days of John the Baptist until now, the kingdom of heaven suffers violence, and the violent take it by force. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். Hallelujah. Hallelujah. பலவந்தம் பண்ணுகிறவ. How do you violently take control of heaven? எப்படி பரலோகத்தை பலவந்தம் பண்ணுவது, எப்படி பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி ஜெபிப்பது, How to compel the kingdom of heaven? எப்படி பரலோக ராஜ்யத்தை வற்புறுத்தி ஜெபிப்பது. You cannot go there and compel anyone, go to heaven and compel anything. பாருங்க, பரலோகத்துக்கு போய் அங்க யாரையும் வற்புறுத்த முடியாது, பலவந்தம் பண்ண But முடியாது. here on earth, through your prayers, you can compel the heaven, the kingdom of heaven. ஆனா இங்க பூலோகத்துல ஜெபத்தின் மூலமாய் பரலோக ராஜ்யத்தை உங்களால் பலவந்தம் பண்ண முடியும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். Hallelujah. When you Hallelujah. compel heaven, you will surely, the heaven's doors will be open for you. பாருங்க, பலவந்தம் பண்ணும்போது பரலோகத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. Miracles do happen. அற்புதங்கள் நடைபெறுகிறது. Changes, blessed changes do come. ஆசீர்வாதமான மாற்றங்கள் வருகிறது. Look at blind Bartimaeus. குருடனாகிய பர்த்திமேயுவை பாருங்க. In Luke chapter 18 and verse 38. லூக்கா 18:38 He heard that Jesus is passing by. இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து போகிறார் என்பதை இவன் கேள்விப்படுகிறார். The moment he heard that Jesus is passing by, இயேசு கடந்து போகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே he cried out and he said, Son of David, have mercy on me. அழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். All those who were nearby him, criticized him. அவனை கூட இருக்கிறவர்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதே என்று மிரட்டுகிறார்கள். Discouraged him and said, keep quiet. அவனை அதட்டி அமைதியாயிரு என்று சொல்லுகிறார்கள். Oh, Jesus is going by, he may be very busy. Why are you shouting? இயேசு இந்த வழியா போகிறார், அவர் ரொம்ப அலுவலா இருப்பார், நீயே சத்தம் போட்டு கொண்டு இருக்கிற. They rebuked him and said, be silent. அவனை கடிந்து கொண்டு அமைதலாயிரு என்று சொல்லுகிறார்கள். But the more they rebuked him, the more he began to cry out to them. ஆனா அவனை எவ்வளவாய் கடிந்து கொண்டார்களோ அவ்வளவு அதிகமாய் இன்னும் சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். The more he shouted, Son of David, have mercy on me. இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டு அவர் கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். Jesus kept on walking, ignoring his prayer. பாருங்க, இயேசு அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, செவி சாய்க்கல, அவர் கடந்து போய் கொண்டே தான் இருந்தார். But the more he cried, ஆனால் எவ்வளவாய் அவன் அழுது கூப்பிட்டானோ, the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus stood still. இயேசு நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He stood still. இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Bring him to me. அவனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வாருங்கள். Asked him, what do you want? அவனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Lord, I want my sight. அவன் சொல்லுகிறான், நான் குருடனாய் இருக்கிறேன், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. He received his sight. அவனுடைய பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான். Supposing if he would have cried once or twice and given up, he would have been a blind man all his life. பாருங்க, ஒருவேளை அவன் ஒரு தடவை ரெண்டு தடவை அழுது கூப்பிட்டு ஆண்டவர் பதில் தரல, செவி சாய்க்கல அப்படின்னா அவன் வாழ்நாள் முழுவதும் குருடனாகவே இருந்திருப்பான். The kingdom of God can be compelled. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். Hallelujah. Hallelujah. Kingdom of God can be compelled through your prayers. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் பலவந்தம் பண்ண முடியும். There's a difference between casual prayer and there's a difference between fervent prayer. பாருங்க, சாதாரண ஜெபத்துக்கும் ஊக்கமாய் விடாப்பிடியாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. In Acts chapter 12 when you read, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, Herod the king, he persecuted the Christians during early church time. ஆதி சிறுசபை நாட்களிலே ஏரோது ராஜா அதிகமாய் சபையின் ஊழியர்களையும் சீஷர்களையும் துன்பப்படுத்தினார். And he killed James by sword. யாக்கோபை அவன் கொலை செய்து விட்டான். And then he caught hold of Peter and put him in the prison அது also. மாத்திரமல்ல, பேதுரு
பேதுருவை சிறைப்படுத்தி விட்டான். Now he wanted to kill Peter also. இப்பொழுது தாவீதையும் கொலை செய்யும்படி வகை தேடி கொண்டிருக்கிறான். At that time only the church woke up. அந்த நேரத்துல தான் சபை விழித்துக் கொண்டார்கள். Fervently they prayed. ஊக்கமாய சபையார் ஜெபித்தார்கள். Lord, unless Lord you deliver Peter, we will not be quiet. ஆண்டவரே, பேதுருவை நீர் விடுவித்தருளுகிற வரைக்கும் நாங்கள் அமைதியா இருக்க போவதில்லை. Throughout the night they prayed. ராத்திரி முழுவதுமாய் ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். The Bible says வேதம் சொல்லுகிறது, their prayer, they compelled the hand of God to open the prison doors. சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தருளும்படி கர்த்தருடைய கரத்தை அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள். And the prison doors were opened. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. Peter walked free. பேதுரு விடுதலையாய் வெளியே வந்தார். That night if they would have refused to pray, அந்த ராத்திரி ஒருவேளை அவங்க ஜெபிக்க மறுத்திருப்பார்களே ஆனால் probably Peter would have martyred very early. ஒருவேளை ரொம்ப சீக்கிரமாகவே பேதுரு மரித்து போயிருந்திருப்பார். ரத்த சாட்சியாய் மரித்திருந்திருப்பார். ரத்த சாட்சியாய் அவர் மரித்து போயிருந்திருப்பார். We can compel the kingdom of heaven. பாருங்க, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை நாம் பலவந்தம் பண்ண முடியும். Even look at our spiritual father Jacob. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய யாக்கோபை நீங்க பாருங்க. Genesis 32 when you read, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் he was போது facing a dangerous situation. ஒரு ஆபத்தான சூழ்நிலையை இந்த யாக்கோபு சந்திக்கிறார். Next day he has to meet his brother Esau. அடுத்த மறுநாள் அவனுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. But that night he wrestled with the Lord. ஆனா அந்த ராத்திரி தேவனோடு கூட அவன் போராடி ஜெபித்தார். How did he wrestle? எப்படியாய் போராடி ஜெபித்தார்? Until you bless me I will not let you go. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உம்மை போக விடுகிறதில்லை. Until you bless me I will not let you go. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உம்மை போக விடுகிறதில்லை. It was a wrestling match. அது ஒரு மல்யுத்த போட்டியாக இருந்தது. மல்யுத்த ஜெபம். ஒரு மல்யுத்த ஜெபமாக இருந்தது. Finally what did the Lord say? கடைசி ஆண்டவர் என்ன சொன்னார்? ரொம்ப பலவந்தம் பண்றப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Let me bless you. ரொம்ப பலவந்தம் பண்ணுகிற, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். Hereafter you will not be Jacob, you will be Israel. இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று நீ அழைக்கப்படுவாய். Turning point came in his life. அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையின் தருணம் வந்தது. Even in your life. உங்க வாழ்க்கையிலும் கூட. Are you discouraged, praying and seeing no answer? ஜெபித்து பதில் வராம சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? Today you pray fervently like David, you will say the Lord will hear. இன்றைக்கு நீங்க ஊக்கமா ஜெபிங்க, விடாப்பிடியா ஜெபிங்க. தாவீதை போல நீங்களும் சொல்லுவீங்க, நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு பதில் அளிப்பார். Hallelujah. Hallelujah. In Luke 18 and verse 1 Jesus himself said, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லி இருக்கிறார், men always out to pray and not lose heart. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படியாக ஒரு ஓமையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, when you pray immediately you may not see any result. பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது உடனடியாக எந்த ஒரு பதிலையும் நீங்க காணாமல் இருக்கலாம். Don't get discouraged. ஆனா சோர்ந்து போயிராதீங்க. Jesus said don't get discouraged. இயேசு சொன்னார் சோர்ந்து போக கூடாது. Without losing heart you continue the prayer. இருதயத்திலே தளர்ந்து போகாமல் நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்க. You may say because I prayed everything is going from worst to better to worst. நான் ஜெபித்துக் கொண்டு தான் இருக்கிறேன், ஆனா காரியம் எல்லாம் சிறந்ததுல இருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போய் கொண்டிருக்குது. ஜெபிக்க தொடங்கி தான் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. You may say like that. ஒருவேளை நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். Others also may say, மற்றவர்களும் இப்படி சொல்லலாம், அப்பா நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே எல்லாம் ஒழுங்கா இருக்கும் போல இருக்கு, நீ ஜெபமே பண்ணாத கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருக்கு. They may say like that. பாருங்க, அப்படி மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லலாம். Once a sister said, ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. Whoever I prayed, nobody seems to got any miracle. நான் ஜெபிக்கிற யாரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மாதிரியே இல்ல. நான் ஜெபிக்காம இருந்தாலே நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது. So she felt like that. அப்படிதான் அந்த அம்மா உணர்ந்தாங்க. No, my dear brothers and sisters. இல்ல எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, Jesus himself said, இயேசுவே சொல்லி இருக்கிறார், men are out to pray and not lose heart. பாருங்க, மனுஷர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி ஒரு ஓமையை அன்றைக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். Like David we are going to pray. தாவீதை போல நாம் ஜெபிக்க போகிறோம். Hear me, O Lord. எனக்கு நீர் செவி கொடும் ஆண்டவரே. Attend my cry. என்னுடைய அழுகுரலுக்கு நீர் செவி சாய்த்தருளும். Lord, hear my plea. ஆண்டவரே, என்னுடைய கெஞ்சுதலுக்கு நீர் பதில் தாரும். Incline your ears to me. உம்முடைய செவிகளை என் சத்தத்துக்கு சாய்த்தருளும் ஆண்டவரே. Hear my speech, O Lord. என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடும் ஆண்டவரே. Look upon me, don't hide your face from me. என்னை நோக்கி பார்த்தருளும், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும் ஆண்டவரே. Let my vindication come from thy presence. என்னுடைய நியாயம் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எனக்கு வரட்டும். Unless you bless me, unless you heal me, unless you do something about the situation,
I will not let you go. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், நீர் எனக்காக இந்த சூழ்நிலையில ஒன்று செய்கிற வரைக்கும், நீர் என் சார்பாய் குறுக்கிடுகிற வரைக்கும் நாம விட போவதே இல்லை. And you can confidently say like David, நீங்க தாவீதை போல நிச்சயமா நீங்களும் சொல்லலாம், God will answer me. ஆண்டவர் நிச்சயமாய் எனக்கு பதில் அளிப்பார். The Lord will answer. ஆண்டவர் நிச்சயமாய் எனக்கு பதில் அளிப்பார். அளிப்பார் அளிக்கலாம், he will answer. அளிப்பாரா அளிக்க மாட்டாரா இல்ல, நிச்சயமாய் பதில் Why அளிப்பார். he will answer? ஏன் அவர் பதில் அளிப்பார்? Because my prayer is a just cause. காரணம் என்னுடைய ஜெபம், என்னுடைய விண்ணப்பம் நியாயமான ஒரு விண்ணப்பம். Oh, with a clean heart I am praying. சுத்த மனசாட்சியோடு கூட நான் ஜெபிக்கிறேன். Oh, I am praying a fervent. கபடற்ற உதடுகளோடு ஊக்கமாய் விடாப்பிடியாய் நான் Without ஜெபிக்கிறேன். deceptive lips I am praying. கபடற்ற உதடுகள் நின்று நான் ஜெபிக்கிறேன். Surely the Lord will answer. நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் அளிப்பார். Will he answer? Yes, he will answer. அவர் பதில் அளிப்பாரா? நிச்சயமா உங்களுக்கு பதில் அளிப்பார். Hallelujah. Hallelujah. You can confidently you can expect a positive change. நிச்சயமாகவே முற்போக்கான ஒரு மாற்றத்தை நீங்க தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். Secondly, இரண்டாவது, he prays, uphold me. என் காலடிகள் வழுவாதபடி என்னை காத்துக் கொள்ளும். Hallelujah. Hallelujah. In other words, he says, வேறொரு வார்த்தைகள் அவர் சொல்லுகிறார், என்னை தாங்கும். என்னை தாங்கும் ஆண்டவரே. காலடிகள் வழுவாதபடி என் தாங்கும். காலடிகள் வழுவாதபடிக்கு என்னை தாங்கும் ஆண்டவரே. Psalm 17 and verse 5. சங்கீதம் 5ஆம் வசனம். Uphold my steps in your path, that my footsteps may not slip. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். In English is more beautiful. ஆங்கிலத்தில் இன்னும் அழகாய் காலடிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வழுவாதபடி என்னை தாங்கும். என்னை தாங்கும். Hallelujah. That Hallelujah. is to say, Lord, my foot should not slip, you uphold me. என்னுடைய காலடிகள் வழுவாதபடிக்கு நீர் அதை தாங்கி பிடியும் ஆண்டவரே. Once I saw in a TV program, ஒரு டிவி நிகழ்ச்சியில நான் இப்படி ஒன்னு பார்த்தேன். between two huge mountains they tied a cable rope. பாருங்க, ரெண்டு மலை உச்சிக்கும் இந்த உச்சியிலிருந்து அந்த உச்சிக்கு ஒரு பெரிய ஒரு கயிறை, ஒரு ரோப்பை கட்டி வைத்திருந்தாங்க. கட்டு கம்பி, cable. ஒரு கட்டு கம்பியை கட்டி வைத்திருந்தாங்க. From this, pinnacle of the mountain to the other one. இந்த மலை உச்சியிலிருந்து அடுத்த மலை உச்சி வரைக்கும் அதை கட்டி And வைத்திருந்தாங்க. below is a narrow, deep valley. கீழே ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. And one daring person, what did he do? ஒரு தைரியமான ஒரு நபர், அவர் என்ன செய்தார்? He took a long, stick. ஒரு நீட்டமான ஒரு தடியை அவர் கையில எடுத்துக்கொண்டார். And then he began to balance and he began to walk on that tight rope. ஆக அந்த தடியை கையில வைத்துக் கொண்டு அந்த கம்பியில அவர் நடக்கிறார். Every step he took, he took it very, very carefully. அவர் எடுத்த ஒவ்வொரு அடிகளையும் ரொம்ப ஜாக்கிரதையாய் அவர் எடுத்து வைத்தார். He would balance. அந்த கம்பியில, அந்த தடியிலே அப்படியாய் சமநிலைப்படுத்திக் கொள்வார். And then one step after, carefully, every step he will calculate and he will keep. ரொம்ப பத்திரமாய், ரொம்ப ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு அடியும் கணக்கிட்டு அவர் எடுத்து வைப்பார். The reason is, காரணம் என்னவென்று சொன்னால், one wrong step, that will be his last step. ஒரு தவறான எடுத்து வைக்கிற ஒரு அடியும் அதுதான் அவருடைய கடைசி எடுத்து வைக்கிற அடியா இருக்க He will முடியும். plummet deep into that, valley. தப்பா ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அந்த ஆழமான பள்ளத்தாக்குக்குள்ளே அவர் விழுந்து விடுவார். Oh, he was taking every step very carefully. ஆக அது நிமித்தமாய் ஒவ்வொரு அடியும் ரொம்ப பத்திரமாய் ஜாக்கிரதையாய் எடுத்து வைத்தார். All the people also, their hearts were pounding. And they were பாருங்க, looking at எல்லாம் him. Oh, அத பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவங்க இருதயம் அவ்வளவு வேகமா துடிக்குது. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, David's life was like that only. தாவீதுனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. It பாருங்க, is like he is walking a tight rope. அந்த கம்பியிலே நடக்கிறது போல ஒரு வாழ்க்கையாக தான் தாவீதுனுடைய வாழ்க்கை இருந்தது. Every step that he has to take carefully. அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையாய் பத்திரமாய் எடுத்து வைக்க வேண்டியதா இருந்தது. Every decision he has to take carefully. அவர் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு தீர்மானமும் ரொம்ப ஜாக்கிரதையாய் எடுத்து வைக்க வேண்டியதா இருந்தது. Every word he speaks, he has to think twice and speak. அவர் பேச வேண்டிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரெண்டு முறை யோசித்து தான் பேச வேண்டியதா இருந்தது. Anyone he would trust, he has to think twice and only trust. யாரையாவது நம்பணுமா அப்படின்னா ரெண்டு முறை யோசித்து தான் நம்ப வேண்டியதா இருந்தது. So everything, because so much enemies were surrounding him, a dangerous path. காரணம், அவரை சுற்றிலும் ஏராளமான சத்துருக்கள் சூழ்ந்திருந்தார்கள். ஆபத்தான பாதையினூடாய் தான் அவர் கடந்து போனார். Saul wanted to kill him. சவுல் அவனை கொலை செய்யும்படி வகை தேடினார். Even the own friends who were with him betrayed him. அவனுடைய சொந்த நண்பர்களே அவனை
அவனை காட்டி கொடுத்து விட்டார்கள். Oh, he had to run from one cave to another. ஆக ஒவ்வொரு குகையாக ஜீவனுக்காக ஓடி ஒளிய வேண்டியதா இருந்தது. One strong to hold to another. ஆக ஒரு குகையிலிருந்து மற்றொரு குகைக்கு பாதுகாக்கப்படும்படியாய் ஓடுகிறான். His enemies have laid so many snares for his feet. They were waiting when he will fall, we can catch him. அவனுடைய சத்துருக்கள் மறைவா ஏராளமான கண்ணிகளை அவனுக்கு விரோதமாய் வைத்திருந்த எப்பொழுது விழுவான் எப்பொழுது அவனை பிடிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள். Cunning and deceitful words they were attracting him. தந்திரமான காரியங்களை அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை அவனுக்கு பேசினார்கள். Like a tightrope walk only he had to live every day. ஆக ஒவ்வொரு நாளும் அந்த கம்பியிலே நடக்கிறது போலதான் ஒவ்வொரு நாளையும் கடக்க வேண்டியதா இருந்தது. One wrong step in his life he may get caught. அவருடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தவறான அடி அதிலே அவர் மாட்டிக்கொள்ளுவார், சிக்கிக்கொள்ளுவார். One wrong word some he trust and speak to someone it will be used against him. யாரையாவது நம்பி ஒரு தவறான வார்த்தையை பேசினா அந்த வார்த்தையினாலே அவர் பிடிக்கப்பட்டு போவார். Oh, one wrong decision his life will end. அவருடைய வாழ்க்கையில எடுக்கிற ஒரு தவறான தீர்மானம் பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விடும். It brought so much anxiety in his heart. அவருடைய இருதயத்துல ஏராளமான கவலைகளையும் பயங்களையும் அது கொண்டு வந்தது. What if I take a wrong decision? ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்துட்டேன்னா நான் என்ன செய்வேன்? What if I fall into the hands of the enemy? சத்துருடைய கரங்களிலே விழுந்து போவேனே நான் என்ன செய்வேன்? Lord, I do not know who to trust and who I should not trust. ஆண்டவரே நான் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது என்று எனக்கு தெரியவில்லையே. So much confusion and dilemma in his heart. ஏராளமான குழப்பம் நிறைந்தவராய் தன்னுடைய இருதயத்தில் காணப்பட்டார். At the time when he cried out to the Lord and said, அந்த நேரத்துல தான் ஆண்டவரை பார்த்து அழுது கூப்பிட்டார். Lord, uphold my feet so that I might not slip and fall. ஆண்டவரே என் கால் அடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியில் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. Lord, uphold my feet. என் கால் அடிகளை தாங்கி பிடியும் ஆண்டவரே. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, today in your life also you may be going through such a predicament. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெருக்கம் இடுக்கத்தினூடாய் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். Critical decision you might have to ஒரு take. ஆபத்தான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். முக்கியமான ஒரு ஒரு தீர்மானம். முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். It may be concerning your marriage. அது உங்க திருமணத்தை குறித்த காரியமா It may இருக்கலாம். be financial things. அது பொருளாதார காரியமா இருக்கலாம். It may be a legal issue that you are facing. ஒருவேளை வழக்கு சார்ந்த காரியங்களா இருக்கலாம். Whatever it may be, அது எதுவா இருந்தாலும் சரி, fear and anxiety might have filled your heart. பயமும் கவலையும் துக்கமும் உங்க இருதயத்தை நிரப்பி இருக்கலாம். I am doing this, I do not know what will happen next. இத நான் செய்றேன், அடுத்து எனக்கு என்ன சம்பவிக்கும்னு எனக்கு தெரியல. Oh, if I trust this person, will everything be all right? இந்த நபரை நான் நம்பிட்டு இருக்கிறேன், இவரை நம்புற நிமித்தமா எல்லாம் சரியாயிருமா தெரியலையே. Oh, so many confusion may be in your mind. ஏராளமான குழப்பங்கள் உங்க சிந்தையில இருக்கலாம். Night and day you may be sleepless. இரவும் பகலுமாய் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். But like David, we will also do one thing. ஆனா தாவீதை போல நாமும் ஒரு காரியத்தை செய்யட்டும். Every step I take, oh Lord, you order my steps. ஆண்டவரே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியையும் நீர் தாங்கி பிடியும் ஆண்டவரே. You uphold my feet and prevent me from falling. என் காலடிகளை தாங்கி பிடித்து வழுவாதபடிக்கு விழாதபடிக்கு காத்துக்கொள்ளும். Hallelujah. Hallelujah. David, he gave that responsibility to the Lord. தாவீது அந்த கடமையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து The விட்டார். Lord upholded him. ஆண்டவர் அவனை தாங்கி பிடித்தார். So many deceitful enemies came. ஏராளமான சத்துருக்கள் அவனை சூழ்ந்திருந்தார்கள். So many snares were laid for him. ஏராளமான கண்ணிகள் அவனுக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருந்தது. The Lord kept his feet away from that fall. ஆண்டவர் அவனுடைய காலடிகளை வழுவாதபடிக்கு தாங்கி பிடித்தார். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர today are you worried about taking a definite decision in your life? இன்றைக்கு முக்கியமான தீர்மானத்தை எடுப்பது நிமித்தமாய் கவலையோடு கூட இருக்கிறீர்களோ? Today look at the Lord and say, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Lord, you take care of that. ஆண்டவரே அதை நீர் பார்த்து கொள்ளும் Every ஆண்டவரே. feet according to your will you lead me. உம்முடைய சித்தத்தின் படி என்னை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க உதவி செய்யும். In your path you set my feet, O Lord. உம்முடைய வழியிலே என்னுடைய காலடிகளை நடத்தும் ஆண்டவரே. Oh, you will never slip, you will never fall. பாருங்க, நீங்க வழிகி விழுந்து போகாதபடி அவர் உங்களை He is தாங்கி able to பிடிப்பார். keep you from stumbling. நீங்க வழுவாதபடிக்கு உங்களை அவர் தாங்குவார். What a good God he is. எவ்வளவு நல்ல ஒரு தேவன் அவர். The God who protected David, will he not protect you? தாவீதை பாதுகாத்த தேவன் இன்றைக்கு உங்களை அவர் பாதுகாக்க மாட்டாரா? God who gave a wonderful future for David, will he not give it for you? தாவீதுக்கு அற்புதமான எதிர்காலத்தை தந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அவர் தர மாட்டாரா? Surely he will do it. நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு செய்வார். Finally David prayed, கடைசியாய் தாவீது ஜெபித்தார், keep me, O Lord. ஆண்டவரே என்னை பத்திரமாய் காத்துக்கொள்ளும். Hallelujah. ஹalleluya. Lord, protect me. என்னை மறைத்து காப்பாற்றும் Psalm ஆண்டவரே. 17 verse 8 to verse 9. சங்கீதம் 17 8 9. Keep me as the apple of your eye and hide me under the shadow of your wings.
from the wicked who oppress me, from the deadly enemy who surround me. கண்மணியை போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். Hallelujah. ஹalleluya. Two things he is asking. ரெண்டு காரியத்தை அவர் கேட்கிறார். கண்மணியை போல என்னை காத்தருளும். கண்மணியை போல என்னை காத்தருளும். Second he says, இரண்டாவது அவர் சொல்லுகிறார், Lord, you hide me under the shadow of your wings. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காத்துக்கொள்ளும். Hallelujah. Hallelujah. Two things he is praying for. ரெண்டு காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். First he says, முதலாவது அவர் சொல்லுகிறார், keep me as the apple of your eye. கண்மணியை போல என்னை காத்தருளும். English it is more beautiful. ஆங்கிலத்தில் இன்னும் அழகாய் Tamil மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. says கண்மணியை போல் காத்தருளும், but உமது கண்மணியை போல காத்தருளும் in English we read. ஆங்கிலத்தில் எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், உம்முடைய கண்மணியை போல காத்துக்கொள்ளும். That was the expectation of David. அதுதான் தாவீதுனுடைய எதிர்பார்ப்பாய் இருந்தது. Why should he pray like that? ஏன் அவர் அப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே உம்முடைய காதை போல பாதுகாத்துக் கொள்ளும். He would have prayed like that, is it not? பாருங்க, உங்க காதை போல காத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்கலாம்ல. அல்லது ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல பாதுகாத்து. உங்க இருதயத்தை போல பாதுகாத்துக்கொள்ளணும்னு ஜெபித்திருக்கலாம். Why should he say, Lord, keep me as the apple of thine eye? உம்முடைய கண்மணியை போல காத்துக்கொள்ளும் என்று ஏன் தாவீது ஜெபிக்க Because வேண்டும்? I believe when God created all the organs in our body, he gave more importance to the eyes. நான் நம்புகிறேன், சரீரத்துல ஆண்டவர் எல்லா அவயவங்களையும் உருவாக்கின போது கண்களுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். Because he placed it in a very, secure position. பாருங்க, இந்த கண்களை ரொம்ப பத்திரமான இடத்துல வைத்திருக்கிறார். He put it into a eye socket. கண் குழியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். And he also put, a eyebrow over it. Nothing should, fall into it. பாருங்க, அதற்கு மேல ஒரு புருவத்தை வைத்திருக்கிற, எதுவும் அதற்குள்ள விழுந்து விட கூடாது என்று. And also he has given the, eyebrows. அது மாத்திரமல்ல, கண் இமைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். Eyelids he has given. அது மாத்திரமல்ல, அந்த கண் இமைகளுக்கு மேல முடிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். Even if you bring your own hand near it, immediately it will close. பாருங்க, உங்க சொந்த கண்களே உங்க கண்களுக்கு முன்னாடி, விரல்களை உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா தானா அது மூடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், பக்கத்துல இருக்கவங்க. Immediately the eyelid will close. உடனடியாக கண் இமைகள் மூடும் பாருங்க. And not only that, there is also like a brush like hair there. பாருங்க, அங்க பிரஷ் மாதிரி முடிகளும் இருக்குது. Even small speck of dust, should not fall. எந்த தூசியும், கண்ணுக்கு தெரியாத தூசிகள் கூட அது உள்ள போயிடக்கூடாது. Because the eye is so much protected more than any other organ in the body. சரீரத்துல இருக்கிற எல்லாவைகளை தாண்டி கண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். That much protection is given. அவ்வளவு பாதுகாப்பு கண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. David said, தாவீது சொல்லுகிறார், Lord, keep me as the apple of your eye. ஆண்டவரே, உம்முடைய கண்மணியை போல காத்துக்கொள்ளும். I should be so dear and near to you. உமக்கு நெருக்கமாய், உமக்கு பக்கமாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Lord, he said, Lord, keep me as the apple of your eye. உம்முடைய கண்மணியை போல காத்துக்கொள்ளும். Because David knows nobody will be able to touch, the apple of the eye of, the Almighty God. காரணம், தாவீது அறிந்திருந்தார், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்களை ஒருவராலும் தொட முடியாது. No power, no principalities, no evil force can ever touch. எந்த அந்த மோடி அவர்களுடைய கண்களை நீங்க குத்த முடியுமா? No, you cannot do that. அதெல்லாம் பண்ணவே முடியாது பாருங்க. Now think about, can you poke the eye of the Almighty God? இப்போ இதை யோசிங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்களை நம்மால குத்த முடியுமா? Nobody can touch. யாரும் தொடவே முடியாது. That is why David prayed. ஆகவே தான் தாவீது ஜெபிக்கிறாரு, Keep me as the apple of உம்முடைய கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும். Hallelujah. Hallelujah. As long as I am the apple of your eye, nobody can touch me. உம்முடைய கண்மணியை போல நான் இருக்கும்போது யாரும் என்னை தொட முடியாது ஆண்டவரே. Zechariah 2:8 the Lord says, சகரியா 2:8 ஆண்டவர் இப்படி சொல்லி He who இருக்கிறார், touches you touches the apple of my என்னை eye. தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். Hallelujah. Hallelujah. Even today let us pray like that. இன்றைக்கு நாமும் கூட அப்படியாய் ஜெபிப்போம். Only one thing I ask, O Lord. ஆண்டவரே, ஒரே ஒரு காரியத்தை தான் நான் கேட்கிறேன். உமது கண்மணியை போல என்னை பாதுகாத்து. உமது கண்மணியை போல என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Keep me as the apple of your eye. உமது கண்மணியை போல என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Not only that, அது மாத்திரமல்ல, he also says, அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், hide me under the shadow of your wings. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். Wings is a place of refuge. பாருங்க, செட்டைகளின் நிழல் ஒரு பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கிறது. அடைக்கலமான ஒரு இடம். அடைக்கலமான ஒரு இடமா இருக்கிறது. Oh, it's a most safe place. அது ரொம்ப அடைக்கலமான பாதுகாப்பான இடமா We can இருக்கிறது. run there and we can take refuge. அதற்குள்ளே ஓடி நாம் அடைக்கலம் புக முடியும். When I was a small boy, I used to go to my native place. நான் சிறு பையனா இருக்கும்போது என்னோட சொந்த ஊருக்கு நான் போவேன். I used to go to Tirunelveli.
Tirunelveli. திருநெல்வேலிக்கு போவோம் பாருங்க. And in the backyard of my, grandmother, என்னுடைய பாட்டி grandmother's வீட்டுக்கு house, பின்னாடி she used to have a lot of chicken. ஏராளமான கோழிகள் இருக்கும். Small chicks will be there. ரொம்ப அங்க நிறைய கோழி குஞ்சுகள் இருக்கும். Whenever the hawk would come, எப்பெல்லாம் பருந்து வருகிறதோ immediately it will make a noise. உடனடியா ஒரு சத்தம் அந்த தாய் கோழி போடும் பாருங்க. Peculiar sound that hen will make. விசித்திரமான ஒரு சத்தத்தை இந்த தாய் கோழி போடும். That's all. இந்த மாதிரி ஒரு சத்தத்தை போடும். That's all the குட்டி chicks, they will come running. உடனடியா பாருங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லா கோழி குஞ்சுகளும் அந்த தாய் கோழியின் இடத்துல ஓடி வந்துரும். Just sit and cover them. அந்த சட்டைகளுக்குள்ள அது மறைத்துக் கொள்ளும். God also has such a wonderful wings. ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான சட்டைகள் இருக்கிறது. So many evil may be surrounding you. ஏராளமான பொல்லாப்புகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். So many dangers may be there. ஏராளமான ஆபத்துக்கள் இருக்கலாம். Oh, you can go and hide under that wing. ஆனா அந்த சட்டைகளின் நிழலுக்குள்ளே நீங்கள் அடைக்கலம் புக முடியும். Hallelujah. Hallelujah. That is why David saw that. ஆகவேதான் அததான் தாவீது பார்த்தார். Probably he also had hen in his house, I do not know. ஒருவேளை அவருடைய வீட்லயும் கோழி இருந்ததா எனக்கு தெரியல. He might have seen how the chicks go and hide there. எப்படி கோழி குஞ்சுகள் அந்த சட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறது என்பதை அவர் Lord, பார்த்தார். not only I should be the apple of your eye. ஆண்டவரே, நான் உம்முடைய கண்மணியை போல இருப்பது மாத்திரமல்ல, Hide me under the shadow of thy wings. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. That is what happened in Ruth's life. அதுதான் ரூத்தினுடைய வாழ்க்கையில நடந்தது. Ruth, she went through so much suffering in her life. ரூத் தன்னுடைய வாழ்க்கையில ஏராளமான பாடுகளூடாய் கடந்து சென்றார். Disappointment after disappointment. ஏமாற்றத்தின் மேல் She ஏமாற்றம். was a Moabite woman. அவள் மோவாபிய ஸ்திரீயா She இருந்தாள். became a young widow at a very young age. இளம் வயதிலேயே அவள் விதவையாய் மாறிவிட்டாள். She became a destitute. She could not even find one, a morsel of food. ஆதரவற்ற நபராய் அவள் இருந்தால், ஒருவேளை கூழுக்கு கூட அவள் வழி இல்லாமல் இருந்தாள். But God, took her under his wings. ஆனால் ஆண்டவர் அவளை தன்னுடைய சட்டைகளின் கீழே அவளை அடைக்கலம் புகும்படி செய்தார். Why? ஏன்? Because he said, let this God of Israel be my God. இஸ்ரவேலுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கட்டும் என்று அவள் சொன்னார். That is why in Ruth chapter 2 and verse 12, Boaz looking at her said, ஆகவேதான் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், the Lord repay your work and a full reward be given to you by the Lord God of Israel. Under whose wings you have come for refuge. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. Hallelujah. Hallelujah. She came running under the wings of the, shadow of the wings of the Almighty God. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே அவள் அடைக்கலம் புகுந்தார். God rebuilt her life. ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டினார். Changed all her sorrows. அவளுடைய எல்லா துக்கங்களையும் மாற்றினார். Wiped her tears. அவளுடைய கண்ணீரை அவர் துடைத்தார். Resettled her life. அவளுடைய வாழ்க்கையை திரும்ப அவர் ஸ்திரப்படுத்தினார். Gave her honor and riches greatly. கனத்தையும் செல்வத்தையும் அதிகமாய் அவளுக்கு தந்தார். Will he not do it for you also? அதை உங்களுக்கும் அவர் செய்ய மாட்டாரா? Hallelujah. Hallelujah. Just say, Lord, hide me under your wings. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய சட்டைகளின் கீழே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Cover me under the shadow of your wings. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து காப்பாற்றும் ஆண்டவரே. As long as I am there, நான் அங்கே இருக்கிற வரைக்கும் I am safe, O Lord. நான் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Even today we are going to cry out to the Lord. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து அழுது நாம் சொல்ல போகிறோம். Lord, let all my bitterness change. ஆண்டவரே, என்னுடைய எல்லா கசப்புகளும் மாறட்டும். Let all my pain change. என்னுடைய எல்லா வலி வேதனைகளும் மாறட்டும். My worries and anxieties change. என்னுடைய கவலைகளும் துயரங்களும் மாறட்டும். Come, keep me as the apple of your eye. உம்முடைய கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும். Hide me under the shadow of your wings. உம்முடைய செட்டைகளை நிழலிலே என்னை காப்பாற்றும் Shall ஆண்டவரே. we all rise up to our feet?